மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். விகடன் தேர்தல் முடிவுகள் நேரலையில் உங்களோடு இணைந்திருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் சகோ ஷேதா இளங்கோவன். இன்னைக்கு பார்த்தோம்னா முடிவுகள் ஒவ்வொரு இடத்துலையும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ தேசிய அளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 280 தொகுதிகளில் வந்துட்டு பாஜக கூட்டணி என்டிஏ வந்து முன்னிலையில் இருக்காங்க. 224 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க. 30 தொகுதிகள் ஏனைய பார்ட்டிகள் வந்துட்டு முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கு. இப்போ நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய துணைத் தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்காரு. சமகால இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து நிறைய விஷயங்களை பேசுவோம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். காலையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய வந்திருக்கா இல்லை அப்படியே இருக்கு? அதாவதுங்க, இந்த முடிவு வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறுவோம்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரம் வரைக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 10 ஆண்டுகளில் சாதனையை சொல்லி நம்முடைய பிரதமர் வாக்கு கேட்கவே இல்லை. காரணம் என்னன்னா, சாதனையே இல்லை. இதுதான் யதார்த்தம். நீங்கள் விலைவாசி ஏற்றம், வேலையின்மை, பணவீக்கம், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு, நீங்கள் வெளிநாடுகளுக்கு குழந்தைங்களை அனுப்பி படிக்க வைக்கிறவங்க டாலருக்கு நிகரான மதிப்பில் 14 வந்து 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது 50,000 ரூபா அனுப்பினா போதுன்ற நிலைமை இருந்தது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா அனுப்ப வேண்டியதாக இருக்குது இந்தியா பணத்தில். ஸோ வெளிநாட்டுக்கு குழந்தைகளை அனுப்பி படிக்க வைப்பதில் கூட மக்களுக்கு தயக்கம் வரக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, $30 கீழே கச்சா எண்ணெய் பீப்பாய் விலை போன போது கூட அதனுடைய பலனை மக்களுக்கு அளிக்காமல் அரசாங்கமே தன்னுடைய கஜானாவை நிரப்பிக் கொண்டது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மதவாதம் தலை விரித்து ஆடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த தேர்தலில் பிரதமர் தன்னுடைய சாதனைகளை ஒன்று கூட சொல்ல முடியாது. காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி இப்போ வாக்கு கேட்டோம். தகவல் அறிவு உரிமை சட்டம் மீண்டும் ஒரு சுதந்திரம். அது அதே மாதிரி எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் கல்வி, எல்லாத்தை விட வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மக்களை மீட்டெடுத்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டம், உலகமே பாராட்டிய திட்டம். அது போன்ற திட்டங்களை சொல்லி நாங்கள் இப்போ வாக்கு கேட்டோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒன்று பிஜேபி சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சித்தாந்தம் எதை வடிவமைத்தார்கள், எதை கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் இந்துத்துவா என்ற ஒரு இதுவை. ஆனால் அந்த இந்துத்துவான்னு அவங்க முன்வைத்தது இன்னைக்கு அவங்களுக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகியிருக்குல்ல. அதாவது அவங்களுடைய அந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்க தான் இன்னமும் லீடிங்கில் இருக்காங்க. மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தற்போதைய நிலவரம் தெரிவிக்குது. அதாவதுங்க, ஆட்சி அமைக்கலாம், அதிகாரத்திற்கு வரலாம். ஆனால் இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு என்பதை உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாற்று உண்மை. இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி இந்த இந்தியாவை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அது தினம் தினம் சிதைக்கப்படுவதை நம் கண் முன்னால் பார்க்கிறோம். காந்தியை 1948 மட்டும் கோட்டை சுடவில்லை. கடந்த ஆண்டு கூட ஒரு பெண்மணி காந்தி படத்தை வைத்து சுடுகிறார். அதிலிருந்து சிவப்பு மை கொட்டுகிறது. குதூகலித்து சிரித்து மகிழ்ந்து லட்டு கொடுத்த வரலாறு இந்தியாவில் தான் நடந்திருக்கு. உலக வரலாற்றில் ஒரு தேசத்தினுடைய தந்தையை இழந்திருக்கிறோம். மீண்டும் அவரை சுட்டு கொன்றுவிட்டு அதில் வரக்கூடிய சிவப்பு மையை பார்த்து லட்டு ஒரு பெண்மணி கொடுக்குறார். யார் அவர்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடுன்னு நம்ம அடையாளம் காட்டியிருக்கோம். ஆனால் இங்கே இந்துத்துவா என்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் காட்டுறீங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், காந்தி ஒரு இந்து, நாங்கள்லாம் இந்து தான். காந்தி ஒரு இந்து, ஆனால் கோட்ஸே ஒரு இந்துத்துவான்னு. எவ்வளோ அழகான வார்த்தைகள். திருக்குறளை விட சின்னதாக இருக்குது இந்த வரி. திருக்குறளாவது 2 வரி ஒரே வரியில் சொன்னார், காந்தி என்பவர் இந்து. ஏன்னா எங்களை விட ராமரை தூக்கி பிடிச்சவங்க யாரும் கிடையாது. இறந்து மண்ணிலே சாயும் போது கூட இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி ராமா ராமா என்று சாய்ந்தது தான் வரலாறு. அந்த கோயிலை நாங்கள் இடிப்போன்னு சொல்கிறாரு. எந்த வகையில் சார் நியாயம்? ஆனால் நீங்கள் நம்முடைய அண்ணல் காந்தியடிகளை 1982, அதாவது அந்த படம் வந்த பிறகு தான் மக்கள் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு காங்கிரஸ் கட்சி காந்தியை உலக அளவுக்கு கொண்டு போகலை அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி பரப்புரையில் சொல்லியிருந்தாரு. சார், இன்னைக்கு உலகத்தில் 127 நாட்டிலையும் சிலை இருக்கக்கூடிய ஒரே மனிதர் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தந்தை
மகாத்மா காந்திக்கு மட்டும்தான் இருக்கு, ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு இல்லை, பெடரல் காஸ்ட்ரோக்கு இல்லை, லெனினுக்கு இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் எல்லா நாடுகளிலும் இருக்குது. நீங்கள் இங்கே அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா இந்தியாவுக்கு வந்தபோது அருமையான வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்கு ஜாதியும் மதமும் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கே? டெல்லி பாலம் விமான நிலையத்தில் சொன்னார். வாஷிங்டன் விமான நிலையத்தில் சொல்கிறாரு, காந்தி இருந்திருந்தால் இரத்த கண்ணீர் வடித்திருப்பார். அப்போது காந்தியை உலகம் முழுவதும் கொண்டு போனது காங்கிரஸ் தான். ஆனால் அதை விட உலக மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒபாமா தெரியான உதாரணம் என்ன சொன்னார்னா, அவரை போல ஒரு மனிதரை அகிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து மாபெரும் புரட்சி செய்து சுதந்திரத்தை பெற்று தந்த மகான்னு சொல்றாரு. நீங்க ஒன்றும் இல்லைங்க, சர்ச்சில் பார்த்து உலக பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நம்முடைய பிரதமர் இதை தெரிஞ்சுக்கணும். விகடன் டிவியில் பார்க்குற பிஜேபி நேயர்கள் தயவு செய்து நீங்கள் பிரதமருக்கு விளக்குங்க. அந்த மாதிரி பொன் கிருஷ்ணமூர்த்தி விகடன் டிவியில் சொன்னாருன்னு சர்ச்சில் கேட்குறாரு உலக பத்திரிகையாளர்கள், ஏங்க நீங்கள் ஹிட்லரை பார்த்து பயப்படல, முசோலினியை பார்த்து பயப்படல, ஆனால் காந்தியை பார்த்து பயப்படுறீர்கள் ஏன்? யார் கேட்கறது? உலக பத்திரிகையாளர்கள். இந்தியாவை, உலகத்தையே ஒரு குடையின் கீழாண்ட இங்கிலாந்தினுடைய பிரதமர் கேட்ட கேள்விக்கு சர்ச்சில் சொல்றாரு, அவங்க கிட்ட 2 பேர்கிட்டயும் அணுகுண்டு இருக்கு, அதை விட அணுகுண்டு என்கிட்ட இருக்கு, போட்டு ஒரு நொடியில் நொறுக்கிடுவேன். ஆனால் காந்தி கிட்ட இருக்கிறது அகிம்சை என்ற ஆயுதம், அதை எதிர்ப்பதற்கு என்னிடத்திலே ஆயுதம் இல்லை. அந்த அகிம்சை என்பது என்ன? அன்பு. சத்தியாகிரகம் என்ன? அன்பின் மற்றொரு வடிவம். இதை கையில் எடுத்து போராடுறாரு. அந்த அன்புக்கு மோதுவதற்கு என்னிடத்தில் ஆயுதம் இல்லை. அழகான வரியிலே சர்ச்சில் சொன்னது உலக வரலாற்று பதிவுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அது போன்ற சர்ச்சிலே சொன்னா எங்களுக்கு தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, மத அடையாளத்தை கொண்ட இவர் பிரதமர் பேசுறத நாங்க ஒரு கணக்கிலே எடுத்துக்கல. இன்றைக்கு பிரதமர் அவர்கள் முன்வைத்த இந்துத்துவா, 2வது 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவுக்கு எந்த அளவுக்குமே சரியான விஷயங்களை, வளர்ச்சியை கொண்டு வரல அப்படின்னு 2 விஷயத்தை முன் வச்சாரு. அது இன்றைக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கா? அதாவதுங்க, உலகமே பாராட்டிய வரலாறு. அமெரிக்கா, நம்ம ரகுராம் ராஜன் அமெரிக்காவுக்கு போனபோது அமெரிக்க ஜனாதிபதி கேட்டார், என்ன மந்திரங்க பண்ணுறீங்க, இந்தியாவில் 9% பொருளாதார வளர்ச்சி, உலக நாடுகள் எல்லாம் சரிந்து விழுந்து விட்டது, நான் ஜனாதிபதி ஆகும்போது 3% மேலே என்னால் ஜிடிபி ஏற்ற முடியலையேன்னு சொன்னார். இந்தியாவில் மாபெரும் வளர்ச்சியை கொண்டு வந்தது அந்த மன்மோகன் சிங்கினுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட உண்மை, மறுக்க முடியாது. நம்முடைய பிரதமர் அவர்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும், காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ தான் நான் அதை தான் முதல்லே சொன்னேன், தகவல் அறியும் சுட்டை, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு, அப்படி என்ற எல்லோருக்கும் மருத்துவம், அப்படி என்ற ஒரு மாபெரும் திட்டங்களை கொண்டு வந்தவங்க. நாங்கள் இந்த மத அடையாளத்தை வைத்து நாங்கள் எப்பவுமே அரசியல் பண்ணதில்லை. ஆனால் இவர்கள் என்ன நன்றாங்க, என்ன பிரதமர் என்ன கேட்கணும், எல்லோருக்குமான பிரதமர் தானுங்க. எனக்கும் பிரதமர், உங்களுக்கும் பிரதமர். அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், நான் இந்துவாக இருக்கலாம், நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், அவர் பாரிஸாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பிரதமர் யார்? அவர் தான் பிரதமர். நான் காங்கிரஸ்காரன் தான், நான் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர், எனக்கும் பிரதமர் அவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? எருமை மாட்டை இந்துக்களிடமிருந்து பிடுங்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்பாருன்றாரு. இந்து பெண்களிடமிருந்து தாலியை பிடுங்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு புல்டோசர் யோகி ஆதித்யநாத் கிட்ட கேட்டுங்க. யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு ஊபியில தோத்ததுக்கு காரணமே பிரதமர் தான். புல்டோசர் அவர்கிட்ட இருக்கு, புல்டோசரை முன்னால வேற விடுறாங்க. இந்த புல்டோசர் எப்படி வச்சு ராமர் கோயிலை இடிக்கணும் நீங்க யோகி ஆதித்யநாத் கிட்ட கத்துக்கன்னு அவரை வேற போட்டு கொடுத்துட்டு வந்தாரு. அப்போ ராமர் கோயிலை இடிப்பு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், எங்களை விட ராமரை தூக்கி பிடிச்சவங்க யாருன்னு கேட்டதுக்கு அதுதான். ஆகவே இவங்க என்னன்னா சித்தாந்தராதியாக, இது இந்துத்துவா நாடாக, நாங்க இந்து என்ற அடையாளத்தோடு இருக்க விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் இந்துத்துவா என்ற அடையாளத்தை அடையாளப்படுத்துறீங்கன்றது தான் எங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் உங்கள் ஆட்சியில் நான் என்ன கேட்குறேன், பிரதமர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு வளர்ச்சி திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? பிஜேபி நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். பிரதமர் ஏதாவது ஒரு இடத்துல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? நான் பிரதமர்கிட்டே நேராக விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். ஒரே ஒன்று, இந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு நல்ல திட்டத்தை நிறைவேற்றின மக்களுக்காக நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
இல்லை இப்போ நீங்கள் சொன்னோன்னே தான் அந்த ஊபி பார்க்குறோம் 39லயே அப்படியே இருக்காங்க என்டிஏ. ஊபி அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜகவுடைய கோட்டைன்னு. ஆனால் அங்கே வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி. அவங்களுடைய அந்த நகர்வுகள், அதாவது திரு அகிலேஷ் யாதவ் அவங்களோட கூட்டணி அமைச்சது, அவங்களுக்கு அதிக அளவில் காங்கிரஸ் சீட் வந்துட்டு விட்டு கொடுத்தது, அப்புறம் திருமதி பிரியங்கா காந்தி அவங்களுடைய அணுகுமுறை, இது எல்லாமே ஊபியில் காங்கிரஸ்க்கு கை கொடுத்துருக்கா? அதாவதுங்க, நாங்கள் ஏன் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனோம்னா, இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜாதி மத அரசியல், மக்கள் விரோத அரசாங்கம், விலைவாசியை நீங்கள் தங்க விலை பாருங்க. ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில், ஒரு குடிசையில் ஒரு பெண் இருக்குதுன்னா, பெண்ணுக்கு 5 சவரம், மாப்பிள்ளைக்கு 1 சவரம் போட்டால் தான் கல்யாணமே பண்ணிப்பான். நீங்கள் அந்த 6 சவர நகை வாங்கணும்னா இன்றைக்கி 4 லட்ச ரூபா வேணும் சார். வெறும் 6 சவர நகைக்கு எங்கே போவாங்க? இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த பிஜேபி ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது ஜாதி மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஆட்சி, இந்தியாவில் எந்த வளர்ச்சியும் காண முடியாத ஆட்சி, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சி. ஆகவே இது போன்ற ஒரு ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு, காந்தி கண்ட இந்தியாவை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, தனக்கு பிடிக்காதவர்கள் முதல்வராக இருந்தாலும் பரவாயில்லை, ஜெயிலுக்கு அனுப்புவோம். உலக நாடெல்லாம் காரி துப்பிட்டாங்க. ஐநா சபையினுடைய பொது காரியதர்சி சொன்னா, இந்தியாவில் ஜனநாயகம் தலைத்திருக்கிறதா, தேர்தல் முறையாக நடக்குமா என்று கேட்ட கேள்வி அமெரிக்க அதிபரும் ஜெர்மனி அதிபரும் கண்டித்த வரலாறெல்லாம் இருக்கு. ஆகவே உலக நாடுகளே நம்மை பார்த்து நையாண்டி செய்யக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் நினைத்தது. அதனால் விட்டு கொடுத்து போனோம். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்தால்தான் இந்த முறை இந்த ஆட்சியை அகற்ற முடியும். 10 ஆண்டு கால நிர்வாக சேட சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெற்றி முக்கியம் அல்ல, நமக்கு அதிகாரம் முக்கியம் அல்ல, ஆட்சி மாற்றம் முக்கியம் என்பதை காங்கிரஸ் உணர்ந்திருந்தது. இடையில நம்ம அந்த அப்டேட் பார்த்துடலாம் சார். என்டிஏ கூட்டணி பாஜக 294 லீடிங்கில் இருக்காங்க. அதே போல் இந்தியா கூட்டணி 222 வந்து லீடிங்கில் இருக்காங்க. மற்றவை வந்து 27 லீடிங்கில் இருக்காங்க. நம்முடைய விகடன் நேரலையில் இணைந்திருக்க, நம்முடைய விகடன் மெம்பர்ஷிப்பில் இணைந்திருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு இது சார், இங்கே டெல்லி நீங்கள் சொன்னீங்க, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 7 வந்து 6 வந்து என்டிஏ கூட்டணி, பாஜக தான் லீடிங்கில் இருக்காங்க. அப்போ அங்கே திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் அவரை கைது செய்ததும் அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதாவதுங்க, கைது செய்ததை உலக நாடுகளே கண்டிச்சதுன்னு இப்போ தான் நான் சொன்னேன். அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் வந்து, அவருடைய கைதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது டெல்லி மக்களுக்கே தெரியும். ஆனால் தேர்தல் என்பது என்னவென்று சொன்னால், அதில் வெற்றி தோல்வி என்பது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான். நீங்கள் 6 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, இருக்கட்டும், ஜனநாயகத்தில் வந்து வெற்றி தோல்வி இருக்கலாம், அவர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் அவங்க செய்த தவறுகளை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. கெஜ்ரிவாலினுடைய கைதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். ஆனாலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. அதனால் டெல்லி மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு என்ற வகையில் அந்த கருத்தை தான் நான் பதிவு செய்வேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை, நாங்கள் இங்கே வந்து நிறைய தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில கருத்து கணிப்புகளும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னிலை நிலவரமே திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தாங்க. காரணம், தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு இடமே கிடையாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். இது வந்து பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும் விதைத்துட்டு போன அந்த விதை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆலக விருட்சகமாக இருக்கிறது. என்ன காந்தி கண்டாரோ அதை தான் இங்கே பெரிய அளவில் நம்ம பேசுகிறோம். காந்தி கூட என்ன சொன்னாருங்க, கள்ளுக்கடைகளை எடுக்கணும்னு சொன்னபோது ஒரு நிருபர் காந்தியை பார்த்து கேட்குறாரு, கள்ளுக்கடைகளை எடுக்கணும், என்ன பண்ண போகிறீங்க? அப்போ சொன்னார் அவர், ஈரோட்டில் பெரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க மனைவி நாகம்மைன்னு ஒருத்தர் இருக்காங்க, கண்ணம்மான்னு அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்னார். அப்போனா பாருங்கள், பெரியாரும் காமராஜரும் எந்த அளவுக்கு இங்கே ஜாதி மதம் இருக்கக்கூடாது என்று
ஒரு இந்துத்துவ அடையாளமும் இருக்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்ற காந்திய சித்தாந்தத்தை இங்கே விதைத்து விட்டு போன அந்த விதை இன்னைக்கு ஆலமரமாக இருக்குது. அதை சாய்ப்பதற்கு இவர்களால் முடியவே முடியாது. எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே பிஜேபி காலூன்றவே முடியாது. எங்களுடைய அடித்தளம் ஆழமாக பதிந்திருக்கிறது. இது பெரியாரும் காமராஜரும் பிறந்த மண். காந்தியினுடைய விதை இங்கே ஆழமாக வேரூன்றி வைத்திருக்கிறோம். இங்கே அண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மக்கள் ஏன் வெறுக்க ஆரம்பித்தாங்கன்னா, வாயை திறந்தாவே அவர் பொய் மட்டும்தான் சொல்கிறார். 1967 சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்தார். 1680 அவர் இறந்து போயிட்டார். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, காந்திக்கு 1950 குடியரசு தின விழாவில் காந்தியை நேரு அழைக்கலைன்றாரு. நான் கேட்குறேன், திரு அண்ணாமலை அவர்களே, உங்கள் ஆளு கோட்ஸே தானப்பா 1948 சுட்டு கொன்னாரு. சுட்டு கொன்ன இடத்துல காந்தி சமாதியில் கொண்டு போய் அவரை எழுப்பியாக கூட்டு வர முடியும்? இதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. இவர் வாயை திறந்தாலே இன்னொன்றுங்க, இவ்வளோ மெத்த படித்தவர்னு சொல்கிறாரு. சரித்திரத்தை படிக்கணும், யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கக்கூடாது. அப்படி பொய்யாக பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலம் வெற்றி பெற நினைத்தார். அது இன்றைக்கு தோல்வியிலே போய் முடிஞ்சிருக்கு. பக்கத்து மாநிலத்துக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கு கர்நாடகம் அவங்க. ஆனால் கர்நாடகத்துடைய நிலவரம் இப்போ பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி தான் 17 தொகுதிகளில் லீடிங்னு வருது, 28 தொகுதிகளில். அப்போ அங்கே காங்கிரஸ் ஆட்சியை அந்த மாநில மக்கள் விரும்பலையா? தேசிய அளவில் போன முறையும் பார்த்தோம்னா அங்கே தான் பிஜேபிக்கு அதிக அளவில் நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைச்சது. சவுத்தில் பார்த்தோம்னா இந்த முறையும் லீடிங்கில் போகிறாங்க. காங்கிரஸ் எங்கே தவறுனது அந்த மாநிலத்தில்? அதாவதுங்க, ஆளும் கட்சி மேலே சில அதிருப்திகள் வரத்தான் செய்யும். 10 ஆண்டுகள் ஆண்ட பிஜேபி இன்னைக்கு 226 போகுது. அப்போ போன தடவை இவ்வளோ வரல, இப்போ வருதுன்னா ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். ஆனால் அங்கே மக்கள் இது போன்ற ஒரு வாக்களித்திருக்கிறார்கள் கர்நாடகான்ற போது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி, இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆட்சி மீது ஏதோ ஒரு வருத்தம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்கள். இருந்தாலும் டெல்லியே சொன்ன மாதிரியே சொல்கிறேன், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி நிறைய விஷயங்கள ப்ளஸில் போயிட்டுருக்கு. இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முழுமையான, அதான் நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி முழுமையான மகிழ்ச்சின்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் ப்ளஸில் வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறீங்க. திரு ராகுல் காந்தி முன்வைத்த அந்த 1 லட்ச ரூபா ஏழை பெண்களுக்கு கொடுக்கறது போன்ற இந்த மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு இந்த முறை கை கொடுத்துருக்கா காங்கிரஸ்க்கு? இல்லை, நிச்சயமாக. ஏழை பெண்களுக்கு அதுக்கு எப்படின்னா, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா, ஆனால் மாதத்துக்கு 8500 ரூபா, அப்படி தான் நாங்கள் அதை போட்டு கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி இந்தியா ஃபுல்லாக கொடுத்தோம். அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அது நல்லா கை கொடுத்துருக்கு. அது கூட இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்கள் மேனிஃபெஸ்டோ அருமையான மேனிஃபெஸ்டோ. அதை தயாரித்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் என்பவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். அவர் தயாரித்த அந்த மேனிஃபெஸ்டோ எங்களுக்கு கை கொடுத்துருக்குதுன்றதை நான் மகிழ்ச்சியோட சொல்கிறேன். ஆனால் அவர் முஸ்லீம் லீக் பார்ட்டியில் இருந்தாரான்னு தெரில. ஏன்னா திரு மோடி அப்படி தான் சொன்னார். இந்த அறிக்கையை பார்த்தோம்னா, தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னா முஸ்லீம் லீக்கே சிறுபான்மையினர் கட்சியோடைய அறிக்கை மாதிரி இருந்தது அப்படின்னாரு தேர்தல் பரப்புறது. அதாவது சார், இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தியை பார்த்து உலக பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நேற்றைய தினம் சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான், அதாவது இப்போ ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் இஸ்லாம் நாடு என்று ஜின்னா அறிவித்து விட்டார். நாளை நீங்கள் சுதந்திரம் பெறப்போகிறீர்கள், நீங்கள் இந்து நாடு என்று அறிவிப்பீர்களா? மகாத்மா காந்தி ஒரே வழி சொன்னார், இதோ பாருங்கள், என் கால் கீழே கான் அப்துல் கபார் கான் அமர்ந்திருக்கிறார். கபார் கான் என்ன சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறார், நான் ஆசையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ராமா ராமா என்று சொல்கிறேன், அன்பாக கேட்டு என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறான். இதுதான் இந்தியா, அதுதான் எங்கள் மேனிஃபெஸ்டோ. அது நரேந்திர மோடிக்கு புரியாது. நாங்கள் கான் அப்துல் கபாரையும் காந்தி ராமான்னு சொன்னதை அவர் அன்போடு ஏற்றுக்கிட்டாரு, அவர் அல்லான்னு சொன்னதை நான் ஆசையோடு ஏற்றுக்கிட்டேன். அதுதான் எங்கள் மேனிஃபெஸ்டோ. காலை நேரத்தில் பார்த்தோம்னா வாரணாசி தொகுதியிலையுமே திரு மோடி அவர் பின்னடைவு அப்படின்லாம் செய்திகள் பார்த்தேன். ஒரு காங்கிரஸ் அப்போ இறங்கி இந்த தடவை நல்லா வேலை பார்த்துருக்காங்க.
அதாவதுங்க, காங்கிரஸ் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மிக மிக உறுதியாக இருந்தோம். காரணம் என்னன்னா, இது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாம அவர் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்று வந்த ஒரு வாலிபராக தான் இருந்தார். அவர் அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பிரதமர் இன்றைக்கு உலகத்திலேயே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி. பத்திரிகையாளர்களை பார்த்தா பயப்படுறாரு, நாடாளுமன்றத்தில் பார்த்துக்கிட்டு பேசுறதுக்கு பயப்படுறாரு. அப்போ எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? நீங்க நேரு பிரதமராக இருக்கும் போதுங்க அவையில் வந்து உட்காருவார், எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லுவார். நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு கேள்வி பார்லிமெண்ட்ல கேட்டுட்டு ஈவிகே சம்பத்து வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு, இந்தியை வந்து திணிக்கக்கூடாதுன்னு. அதுக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து நேரு கடிதம் எழுதி அனுப்புறாரு சம்பத்துக்கு, மக்கள் விரும்பாத வரை இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாருனாக்கா நீங்க எண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தை பார்த்து பயப்படுகிறார், பத்திரிகையாளர்களை பார்த்து பயப்படுகிறார், நிருபர்களை பார்த்து பயப்படுகிறார். சார் கொஞ்சம் பேட்டி எடுக்கணும்னா இல்லை இல்லைங்கிறாரு. ஏன் பயப்படுறீங்க? பத்திரிகையாளர் என்ன கேட்க போறாங்க? சார் என்ன மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, நான் 4 பதில் சொல்லுங்களேன், நீங்க செஞ்சதை சொல்லிட்டு போங்களேன். நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நீங்க பயப்படுறதுக்கு என்ன காரணம்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நம்ம தமிழ்நாடு திரும்புவோம். நிறைய செய்திகள் பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலைன்னு வருது, மாறி மாறி வருது. டக்குன்னு வந்து அந்த தொகுதி, அதாவது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா நாமக்கல் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக முன்னிலைன்னு வருது. இப்போ வந்து திமுக முன்னிலை, ஒரு 300 ஓட்டில் திமுக கூட்டணி முன்னிலைன்னு வருது. அதே போல் கள்ளக்குறிச்சிலையும் இந்த மாதிரி மாறி மாறி வருது. அப்போ அதிமுகவை, அதாவது இங்கே இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டுக்குள்ளார மக்கள்கிட்ட சில அதிருப்தியும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதனால் இந்த 2 தொகுதிகளில் அவங்க முன்னிலையில் போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவதுங்க, ஆளும் கட்சியாக இருக்கும்போது நான் அதை தான் சொன்னேன். டெல்லியில் என்ன நடந்தது, எதிர்ப்பு இருக்கும், கர்நாடகாவில் இருந்தால் நடந்தது, அதே தான் தமிழ்நாட்டிலே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆளும் கட்சி மேலே ஒரு சில அதிருப்திகள், மக்களுக்கு வருத்தங்கள் இருக்க செய்யும். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேனே தவிர, ஆனால் மெஜாரிட்டியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் 2 தொகுதின்னு சொன்னீங்க. அப்போ 27 தொகுதி நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோன்றதுல 37 தொகுதி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எந்த சந்தேகமும் இல்லை. 1-2 அப்படி வரும். இது வந்து ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஜனநாயகம் என்பது ஒரே கட்சி ஜெயிச்சிடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது, வெற்றி இல்லை அப்படி இருக்கக்கூடாது. அது அப்படி இருந்தால் அது ஜனநாயகமே கிடையாது. பரந்துபட்ட ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சி இருக்கணும், எதிர்கட்சி இருக்கணும். காரணம் என்னன்னா, ஒரு தடவை நேரு பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது வாஜ்பாய் எழுந்து பேசினார். காங்கிரஸ் நண்பர்கள்லாம் எழுந்து குறுக்கிட்ட போது சொன்னார், அமைதியா உட்காருங்க, வாஜ்பாய் பேசும் வரை யாரும் வாய் தரக்கூடாதுன்னு சொன்னார். வாஜ்பாய் பேசினதுக்கு அப்புறம் நேரு எழுந்து பதில் சொன்னார். என்ன காரணம்னா, எதிர்கட்சிகளை பேச விட்டு கேட்டு பதில் சொல்லணும். அப்பதான் ஆளுங்கட்சி திறமையாக ஆட்சி நடத்த முடியும். அதனால எதிர்கட்சியும் வேணும். அதனால அதிமுக 1-2 ஜெயிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம இங்க வரக்கூடிய நிலவரங்கள் பார்க்குறப்ப நிறைய இடத்துல பாமகவோ, அதாவது பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கிற பாமக நிறைய தொகுதிகளில் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அதிமுக வாக்குகளையும் பாமக வாக்குகளையும் சேர்த்தா அந்த இடத்துல திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி வாக்குகள் குறையுது. அப்போ ஒரு வகையில் பாஜக கூட்டணிக்கு பாமக போனதாலையும் அது திமுக கூட்டணிக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க பிரிஞ்சு நிற்கிறதுனால தான் அவங்களுடைய ஓட்டு கன்சால்ட்ரேட்டிங்காக அவங்களுக்கு விழுந்திருக்கு. ஆனால் சில கட்சிகளோட கூட்டணி சேரும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த ஓட்டே கூட இந்த எங்கள் கூட்டணிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பிஜேபி வந்து ஒரு மத அடையாளத்தோடு இருக்குது, அதனால் ஓட்டு போடக்கூடாதுன்னு பாமகக்கு நினைச்சவங்களும் இருக்கலாம். மத அடையாளத்தோடு இருக்குது, அதிமுக நாங்கள் சேர மாட்டோம்னு ஒதுங்கினதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த வாக்கு வங்கிகள் வந்து இவங்களோட இணையறதுனால குறையவும் வாய்ப்பு இருக்கு, சில நேரங்கள் ஏறவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்க்குறப்ப திரு மோடி அவர் 400+ அப்படின்னாங்க. உள்துறை அமைச்சராக இருந்த திரு அமித்ஷா அவருமே சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய டார்கெட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இது எந்த இடத்துல மோடியும் அமித்ஷாவும் தவறு செஞ்சாங்க? அதாவதுங்க, அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. 400 இடத்துல ஜெயிப்போன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எதையோ மனசில் வச்சு அதை சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னாங்க, எனக்கு அவங்க மேலே ஒரு பெருத்த சந்தேகம், ஓட்டிங் மிஷினில் அவங்க ஒரு வேலை பண்ணலான்னு நினச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இதுக்கு அவர் அப்பயே சொன்னார், தேர்தலுக்கு முன்னாடியே அமித்ஷா சொன்னார், 4ஆம் தேதி பாருங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு ராகுல் காந்தி ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை, அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம்
அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கன்னு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே சொன்னார் அமித்ஷா. அந்த ஓட்டிங் மிஷினில் அவங்க கொஞ்சம் பண்ணதுனால தான் இது கூட வந்திருக்குது. நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு அவங்க வந்தது கூட அந்த ஓட்டிங் மிஷினால தான். இது பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் ப்ளஸ்ல நிறைய வந்திருக்கீங்களா? அப்போ அது இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் ஆட்சியை பிடிச்சிட்டு இருப்போங்க. ஓட்டிங் மிஷினில் அவங்க கை வைக்கலைன்னா இந்நேரம் நாங்கள் 400 சீட் ஆகிட்டு இருப்போம். புரியுது, நாங்கள் 400 சீட் ஆகிருப்போம். ஓட்டிங் மிஷினில் எப்படி தில்லுமுள்ளு பண்ணணும்னு ஏங்க நான் கேட்குறேன். ஒன்று 2 நாள் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால 2 தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறீங்க புதுசா. ஒரு தேர்தல் அதிகாரி இவங்களுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு அவரை வேலையை விட்டு நீங்க அனுப்புறீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தேர்தல் அதிகாரியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க, வலுக்கட்டாயமா ராஜினாமா பண்ணிட்டு நாளன்னைக்கு தேர்தல்னா இன்னைக்கு 2 புது. என்ன காரணம்? அதுக்கு காரணம் ஏன் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க? சரி, அந்த தேர்தல் கமிஷனர் தேர்வில் ஏன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கினீங்க? ஏன் அதில் ஒரு அமைச்சரை கொண்டாந்து போட்டீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பிஜேபி கிட்ட இருந்து கிடைக்கணும். அதனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஓட்டிங் மிஷினில் அவங்க கை வைக்காம இருந்தா இந்நேரம் நீங்க 231 400 காட்டியிருக்கும் இந்தியா கூட்டணிக்கு. ஆமா, நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் ஒரு கூட்டணியா கண்டிப்பா. சரி, திரு ராகுல் காந்தி எந்த வகையில ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த தேர்தலில்? அதாவதுங்க, அவருடைய பரப்புரை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரப்புரை, எளிமையா மக்களை அணுகிய முறை. அவர் சாதாரண மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்தார். சாதாரண மக்கள்கிட்டையும் என்னால் போக முடியுன்றதை நிரூபித்த ஒரே தலைவர் அவர் தான். இந்த மன்ரேகா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டாந்தல, மகாத்மா கூதர் வேலைவாய்ப்பு, அது எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை நான் விகடன் டிவி மூலியமாக மக்களுக்கு தெரிவிப்பேன். ராகுல் காந்தி உலக நாட்டில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார். என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஒரு ஏழை இரவில் எப்படி உண்டு உறங்குகிறான் என்பதை அவன் வீட்டுக்கே நேரடியாக போய் பார்த்த உலகத்தில் ஒரே தலைவர் அவர் தான். லெனினோ மாசோதிங்க கூட அதை பண்ணவே இல்லை. போய் அவங்க வீட்டில் எப்படி இரவில் உணவு அதை சாப்பிட்டார், இரவு எப்படி படுக்கிறாங்கன்னு பார்த்தார். அவங்க கைத்து கட்டில் இவரும் படுத்துருந்தார். அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா, இங்கே ஏழை விவசாய கூலிகள் இரவில் ஈரத்துணியை வயிற்றில் போட்டு படுத்து கொண்டு தூங்குகிறார்கள். ஆகவே நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதனுள்ள வந்தது தான் மன்ரேகா திட்டம். இன்னைக்கு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நாங்கள் 400 ரூபா தருவோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு பெண் இருக்காங்கங்க, நீங்கள் இப்போல்லாம் என்னன்னாக்கா, மருமக இருக்காங்க, மாமியார் ஒரு 70 வயசு இருக்கும். 70 வயசு இருக்கிற மாமியாருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், வராங்க, ஒரு சின்ன கூடை எடுத்துகிட்டு வந்து மண்ணை கொட்டுறாங்க, அவங்க கையில் 300 ரூபா கொடுக்குறோம். இது வரைக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு இந்த மருமக 300 ரூபா மாமியார் கையில், அத்தை உங்களுக்காக தான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க அத்தைன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு மன்ரேகா திட்டத்தை கொண்டாந்து எங்க மாமியார் மருமகள் சண்டையை கூட நாங்க மன்ரேகா திட்டத்தின் மூலம் நிறுத்தி வச்சிருக்கோம். பிரச்சனையே தீர்த்து வச்சிருக்கோம். அதனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா பாருங்க, இது ஒரு 290 தொகுதிகள்ல தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போடாம நல்லா வேடிக்கையா சொல்றீங்க. அதாவது நீங்க கேட்ட போது எனக்கு அதாவதுங்க, ஒரு பரந்துபட்ட ஜனநாயகத்தில் அதிகார மாற்றம் என்பது இருக்கும். இந்த அதிகார மாற்றம் எங்களுக்கு வரலன்னு நாங்கள் வருத்தப்படலை. ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கோம். மக்கள் அவர்களை புரிந்து கொண்டார்கள் என்பதில் மகிழ்ச்சி தான். ஆட்சி அதிகாரம் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல காங்கிரஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு தன்னை முடிசூடா மன்னர்களாக முடிசூட்டி கொண்ட உலக வரலாற்றில் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவர் தான் முதல் ஜனாதிபதி. ஆனால் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை கேட்கிறார்கள், நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா பிரதமரா என்று கேட்டபோது எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்லிட்டு போனவர் தான் காந்தி. அந்த காந்தி பார்ட்டியிலேருந்து வந்தவங்க நாங்கள் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ ஆட்சிப்படல. நல்ல ஆட்சி யார் நடத்தினாலும் மக்களுக்கான ஆட்சி நடத்தணும். அதுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். இல்லை, தொடக்கத்துல இருந்தே அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்னு அமைச்சப்ப நிறைய விஷயங்கள்ல காங்கிரஸ் விட்டு கொடுத்தது. அதே நேரத்தில் இந்த இந்தியா கூட்டணி அமையறதுல தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய பங்கும் முக்கியமா இருந்ததா பார்க்குறோம். எந்த அளவுக்கு ஒத்துழைப்புகள் கொடுத்தாங்க திமுக கூட்டணியிலையும்? அதாவதுங்க, இந்தியாவிலேயே மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் லீடரை நம்ம பார்க்க முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. எப்படின்னா, எல்லா வகையிலையும் அவர் இறங்கி வந்து எல்லாருக்கும் கடந்த முறை என்ன சீட்டு கொடுத்தாரோ அதே அளவு, எங்களுக்கு 9, கம்யூனிஸ்ட்டுக்கு 2, விடுதலை சிறுத்தைக்கு 2,
போன தடவை கொடுத்தா மாதிரியே கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, குறிப்பாக மாவட்ட செயலாளர், அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் தோல்வி ஏற்பட்டால் கூட அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மிகப்பெரியசாக பார்க்குறேன். ஆனால் இந்தியாவிலேயே இந்த கூட்டணியை மிக சரியாக கட்டமைத்த ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் நான் தமிழக முதலமைச்சரை தான் சொல்லுவேன். அந்த வகையில் அவர் மிக உயர்வானவர் என்பது என்னுடைய கருத்து. உண்மைதான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேற்கு வங்காளம் நீங்கள் கூட்டணின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. மம்தா அவர்கள் இதுக்கு இந்தியா கூட்டணியோட அவங்க இணையில, அதனாலையும் கூட அதாவது இந்தியா கூட்டணியை ஆதரிச்சாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் தொகுதி உடன்பாடு அப்படிலாம் பண்ணால் நாங்கள் தனித்து களமாறுறோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்திலையும் பாஜக கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்க. அவங்க வந்துங்க இந்தியா கூட்டணியில் சேர்ந்துருக்கணும். சேராதது மிகவும் தவறு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து எல்லா விதமான தில்லுமுள்ளுகளையும் செய்யக்கூடிய இயக்கம் என்பதை நான் முதல்ல சொன்னேன் அந்த இவிஎம் விஷயத்தில். இதில் மம்தா பானர்ஜி என்ன நினச்சிட்டாங்க, நாம் தனியாகவே எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ ஒரு 10 சீட்டு தான் அசம்பிளியில் வேறு கட்சிக்கு போச்சே தவிர மீது மொத்தமாக அவங்க தான் ஜெயித்தாங்க. அதையே இதில் வரும்னு அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க. அதனால் அவங்க செய்தது மாபெரும் தவறு. இந்தியா கூட்டணியில் அவங்க இணைந்திருக்க வேண்டும். எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், ஆனால் அவங்க கேட்கல. வருத்தமான விஷயம் தான். அதே பார்த்தீங்கன்னா யூபியில் வந்துட்டு இவர் திரு அகிலேஷ் யாதவ், அதுக்கு முன்னாடி சில மன வருத்தங்கள்லாம் இருந்தது அந்த மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி அவங்களுக்கும் உங்களுக்கும். ஆனால் அந்த இடத்துல சில விஷயங்கள் விட்டு கொடுத்தனால கொஞ்சம் சக்ஸஸ் ஆகியிருக்கு இல்லைங்களா உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு. ஏன்னா அங்கே வந்து எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் திரு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர், அவருக்கும் திரு நரேந்திர மோடி 2 பேருக்கு இடையில் ஏதாவது மன வருத்தங்கள் அந்த மாதிரி இருக்குமா? ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குமா? அதாவதுங்க, இவ்வளோ நாளாக எல்லா வகையிலையும் உதவியாக இருந்த திரு அதானி அம்பானி அவர்களை தேர்தல் நேரத்தில் நம்முடைய பிரதமர் காட்டி கொடுத்துட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் காட்டி கொடுத்த விதம் வந்து ரொம்ப அபத்தமானது. டெம்போவாக ராகுல் காந்திக்கு பணம் அனுப்புகிறார். இதை விட ஒரு மோசமான வார்த்தை தன் நண்பர்களை காட்டி கொடுக்கறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ராமர் கோயிலை இடிக்க வேண்டும் என்றால் இவர்கிட்ட கேளுங்க, நம்ம யோகி ஆதித்யா கிட்ட கேளுங்க. புல்டோசருக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்து இடிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். நிறைய வீடுகள் அவர் இடிச்சிருக்காருன்னு ஓப்பன் டாக்காக அவரை வச்சுக்கினே பேசினார். இதெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தி அவங்களுக்கு உண்டாக்கியிருக்கு. பிரதமருடைய பேச்சு தான் யோகி ஆதித்யாவை கீழே சாட்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் டெஃபினட்டா சொந்த கட்சிக்குள்ளாரே ஒரு உள்ளூர் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள விரிசல் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அவங்களுக்குள்ள இணக்கமான உறவு இருந்திருந்தால் இந்த கருத்து நிச்சயமாக அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதே மாதிரி அதானி அம்பானியை காட்டி கொடுத்திருக்க மாட்டார். அப்படி தன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களையே தேவைப்பட்டால் காட்டி கொடுக்க கூட தயங்காத ஒரு பிரதமர் தான் நாம் பெற்றிருக்கிறோன்றது வருத்தமான விஷயம். அதே நேரத்தில் ஒடிசா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 அதாவது ப்ளஸ்ல போறாங்க. ஒடிசாவில் பாஜக கூட்டணி ப்ளஸ்ல போறாங்க. ஏன்னா ஒடிசா அகில இந்திய அளவில் எல்லோருமே திரும்பி பார்த்தோம். அங்கே அமித்ஷா அவர்கள் வந்து வைத்த அந்த பரப்புரையெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஒரு தமிழர் இங்கே ஆள்றதா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து தமிழர் ஆளக்கூடாது அப்படின்னு முடிவுகளை தெரிவிச்சிருக்காங்களோ? நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. அதை இந்தியா என்பது யார் எங்கே வேணாலும் போய் ஆளலாம், எல்லோருக்கும் சம உரிமை உண்டு என்பதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரமும் அதை தான் சொல்லுது. அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் யார் எங்கே வேணாலும் போய் குடியிடலாம், யார் எங்கே வேணாலும் போட்டியிடலாம், யார் வேணாலும் முதல் மந்திரியாக இருக்கலாம் அப்படின்னு தான் அரசியலமைப்பு சொல்லுது. சொன்னீங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னது திரு வி.கே. பாண்டியன் வந்து இங்கே கோல வச்சுறாரு, ஒடிசா அரசியலையே தீர்மானிக்கிறாரு, ஒரு தமிழர் வந்து தீர்மானிக்கலாமா அப்படின்னு பரப்புரையை முன் வச்சாரு. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும்னு தோணுது முடிவுகளில். அதாவது அப்படி இல்லைங்க. அவர் ஒரிசாவில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறார். போகிறவர் நல்ல பணிகள் செய்கிறார். மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அதை பார்த்து பிஜு பட்நாயக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அவருக்கு வாரிசு கிடையாது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரை இப்போது இந்தியன் ஒவ்வொருத்தனுங்க யாரை பார்த்தாலும் இந்தியனாக தான் நினைக்கணும். அவனை தமிழனோ குஜராத்தினோ அவனை மகாராஷ்டிரனோ நினைக்கவே கூட. அப்படி நினைச்சாவே அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உண்மையிலே அது குற்றம். அது
நீங்கள் ஏன் அவரை தமிழ்நாடுனா பார்க்குறீங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த கேடரு, ஒரிசா கேடரு போகிறாரு, அங்கே ஒர்க் பண்ணுறாரு, மக்களுக்கு அவரை பிடிக்குது. மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் ஒர்க் பண்ணுற ஒரு அதிகாரியை தூக்கி பிடிக்க நினைக்கிற ஒரு முதலமைச்சரை ஏன் நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் பிரிவினைவாதத்தை பற்றி பேசுவீங்க? தமிழன் என்ற அடையாளமும், மகாராஷ்டிரா என்ற அடையாளமும், குஜராத்தி என்ற அடையாளமும் நீங்கள் பேசும்போதே நீங்கள் மத ரீதியாக மட்டும் இல்லை, மொழி ரீதியாகவும் நீங்கள் மாறுபட்டு பேசுறீங்கன்றது தான் அதுக்கு உதாரணம். ஆனால் இருங்க, வெற்றி பெற்றுட்டதுனாலேயே அது பெரிய சாதகம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இல்ல, அந்த முடிவுகள் அப்படிதானே சார் இருக்கு. இதை பாருங்க, அதனால இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், கர்நாடகாவில் என்ன மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி அந்த ஆட்சி மேலே இருந்திருக்கணுமோ, அதே மாதிரி டெல்லியில் இருந்திருக்கணுமோ. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது தடவையும் இப்போ நான் ஆட்சி பிடிச்சி கவர்மெண்ட் நடத்துகிறார் பட்நாயக், அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட அதனுடைய விளைவாக கூட இவர் வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த தமிழன் என்ற அடையாளத்தை சொன்னார், அதனால் மக்கள் ஓட்டு போட்டாங்க மாற்றின்றதை நான் பார்க்கல. காரணம், இந்த பாண்டியன் வரும் இடங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஆர்ப்பரித்து வந்த அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவர் அவ்வளோ மக்களுக்கு பண்ணியிருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். அந்த மண் சார்ந்த மக்கள் அப்படி பிரிவினையை பார்க்கல. இவர் தமிழர், இவர் இந்திக்காரர் அப்படின்னு பார்க்கல. புரியுது அந்த இது. இப்போ ஆந்திர பிரதேசத்துலேயும் பார்த்தோம்னா ஆந்திராவில் ப்ளஸில் போகிறாங்க என்டிஏ கூட்டணி. தெலுங்கானாவில் பார்த்தோம்னா தெலுங்கானாவிலையும் ப்ளஸில் போகுது இப்போதைய நிலைமை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அங்கேயும் குறைஞ்ச காலத்திலேயே காங்கிரஸ் மாநில ஆட்சி மீது மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்பட்டுருச்சா? இருக்கலாங்க. ஏதாவது மக்கள் எப்படி தெரியுமாங்க, இதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்னால் சொல்ல முடியும். 2014 காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், இங்கே திமுக தான் ஜெயிக்கும்னாங்க. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் 3 மாதம் வரைக்கும் நம்முடைய மறைந்த முதல்வர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா கொடநாட்டில் தான் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ பெரிய வளர்ச்சியை தமிழகத்தில் முதல்வர் கருணாநிதி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங்கும், நீங்கள் பாலம் இன்னைக்கு இருக்குன்னா அது கருணாநிதி பேரையும் டிஆர் பாலு பேரையும் காங்கிரஸ் ஆட்சி பேரையும் தான் சொல்லும். அவ்வளோ பெரிய வளர்ச்சி. ஆனால் 2G என்ற ஒரு வழக்கு வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் மேடம் கீழே வராங்க. அதுதான் எங்களெல்லாம் சாட்சிச்சு. அப்போ நீங்கள் கூட்டணியில் இல்லை, முறிச்சிட்டீங்க. கடைசி நேரத்தில் 2014 காங்கிரஸ் தனியாக தான் களமான. ஆமாம், இருந்தாலும் எங்கள் 2 பேரையுமே அது காலி பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இந்த 1,76,000 கோடி என்பது ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒரு இது. ஆனால் இன்னைக்கு எனக்கு இன்னொரு வருத்தம் உண்டு. 7,5 லட்சம் கோடியை 1,76,000 கோடி குற்றச்சாட்டை சொன்ன அதே சிஏஜி சொன்னதை காங்கிரஸ் கையில் எடுக்கல, இந்தியா கூட்டணி கையில் எடுக்கல என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அதை மட்டும் எடுத்திருந்தாங்க. 40% ஊழல் தான் கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சு. இன்னைக்கு இந்த 7,5 லட்சம் கோடியை நாங்கள் கையில் எடுத்திருந்தோம்னா இந்நேரம் 400 கூட தாண்டி இருப்போம். அது கூட ஒரு எடுக்காம விட்டுட்டாங்க, கொண்டு போலாதான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில இடங்கள் ஆளுங்கட்சி மேல ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் கூட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதை நீங்க சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, முழுமையாக ஆட்சி பொறுப்புக்கே நீங்க வந்திருக்கலாம், கடைசி நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள் இழைச்சிருக்கீங்க. நிச்சயமான சின்ன தவறு கூட மக்கள் மத்தியில் பெரிய இதுல எதிரொலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ நம்பர்ஸ் பார்த்தோம்னா இப்போ வந்த தகவல்னால் அதே தான். 293 என்டிஏ கூட்டணி, 94 முன்னிலையில் இருக்காங்க, 229 இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க, மற்றவை 20. இப்போ இந்த ஒரு நெக் டு நெக் மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு பாஜகவே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராங்கன்னா அவங்களால முழுமையாக தங்களுடைய சித்தாந்தங்களையோ இல்லை தங்களுடைய திட்டங்களையோ கொண்டு வர முடியுமா? அதாவதுங்க, முன்ன இருந்த ஆட்சியில் பிரதமர் மோடி அவர்கள் தான் நினைத்ததெல்லாம் செய்த ஒரு சர்வாதிகார போக்கை நாம் காண முடிந்தது. ஆனால் இந்த தடவை எதிர்க்கட்சிகள் பலமாக இருப்பதனால் தன்னுடைய சர்வாதிகார போக்கை அவர் மாற்றிக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கணுன்றதை இப்போ மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நம்ம கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பிரதமர் உணர்ந்திருப்பார். இனி அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரியான மத அடையாளங்கள் இதெல்லாமே சொல்கிறத அவர் குறைச்சிக்குவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சிக்கு நாங்கள் மீண்டும் வந்தோம்னா பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட பலவற்றையும், குடியுரிமை திருத்த சட்டம் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டாயம் கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இல்லை, கொண்டாட மாட்டாருங்க, கொண்டாட மாட்டார். இந்த எண்ணிக்கை அவரை ரொம்ப பயமுறுத்தும். ஆர்டிகல் 370 கூட தமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்னு அவர் உணர்ந்திருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடியுரிமை சட்டம்லாம் அவர் கொண்டாட பயப்படுவார், உடனடியாக கொண்டாடவே மாட்டார். அவர் இன்னும் பல மாநில தேர்தல்களை பார்ப்பார். பல மாநில தேர்தல்களில் நாம் ஏதாவது வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கைவிட்டுருவார்.
ஏதாவது மாநிலங்கள்ல இன்னும் அதை ரொம்ப காலத்துக்கு தள்ளி வைப்பார், உடனடியாக அதை செயல்படுத்த மாட்டார். காரணம், இந்த எண்ணிக்கை அவரை நிச்சயமாக பயமுறுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஒரு சர்வாதிகாரமாக அவங்க போயிடாம இருக்கிறதுக்கு மக்கள் நீங்களே கூட மறுபடியும் ஆட்சிக்கு வாங்க, ஆனா சர்வாதிகாரமா இருக்கக்கூடாது. ஆமா, அந்த எண்ணிக்கை அவங்கள சர்வாதிகாரியா ஆக்கிறதுக்கு விடல. நீ ஜனநாயக பாதைக்கு வாங்கன்னு மக்கள் ஓட்டளித்திருக்காங்க. இதுதான் கரெக்டான பதில். புரியுது. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வியூகங்களை, அதாவது எந்த அளவுக்கு நாங்க சக்சஸ் பண்ணோம், எந்த இடத்துல கோட்டை விட்டங்கிற பலவற்றையுமே நம்முடைய விகடன் நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் சார். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம்.